கடைக்கண் நோக்கினார். ஆண்டவர் யாரை கடைக்கண் நோக்குவார்னு சொன்னால் தாழ்ச்சி உள்ளவர்களை, செருக்குற்றவர்களே அல்ல, அது யாராக இருக்கட்டும். வலியோரை அரியணை நின்று அகற்றினார். அதுக்கு நல்ல உதாரணம் இலங்கை நாடு. இன்று அரியணையிலிருந்து பலரை துரத்துகின்றார். இளங்கோடிகளாரே இந்த சிலப்பதிகாரத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார், இன்டர்பிரிட்டேஷன் அவர் கொடுக்கிறார். என்னவென்று சொன்னால், கண்ணகி மதுரை எரித்தார், இது நியாயமா நியாயம் இல்லையா என்று சொல்லி ஒரு விளக்கம் கேள்வியை கேட்கின்றார். பாண்டிய மன்னன் செய்த குற்றத்துக்காக பாண்டிய மன்னனை தண்டிக்காமல் ஏன் கண்ணகி மதுரை எரிக்க வேண்டும்? அவர் சொல்லுகின்றார், இது தர்மத்தின் தண்டனை, தர்மத்தின் தண்டனை, இது எல்லோருக்கும் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். ஏன்? அந்த காப்பியத்தின்படி அங்கே அக்கினி தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். அது கண்ணகியை வந்து சந்திக்கின்றது. கண்ணகியிடம் கேட்கின்றது, யாரை கொல்ல வேண்டும், யாரை கொல்லக்கூடாது. கண்ணகி சொல்லுகின்றால், குழந்தைகள், கற்பிணிகள், பிச்சைக்காரர்கள், ஏழை எளியவர்கள், இவர்களை விட பிச்சைக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறது, யாசகர்கள், மிச்ச எல்லோரையும் நீ அழித்து விடு. ஏன்? எதற்காக? ஒரு அநீதி நடக்கின்ற பொழுது தட்டி கேட்காத குற்றத்திற்காக. பாண்டிய மன்னன் பிழை செய்தான், தட்டி கேட்கவில்லை யாரும். தட்டி கேட்க வலி இருந்தும் தட்டி கேட்காத குற்றத்திற்காக இவர்களை தண்டி, அந்த தண்டனைக்கு குருக்களும் விதிவிலக்கல்ல, துறவிகளும் விதிவிலக்கல்ல, எல்லோரும் தான். எல்லோரும், காடினர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவியர், எல்லோரும் ஒரு தீமை நடக்கின்ற பொழுது தட்டி கேட்காத குற்றத்திற்காக தண்டி. இது தர்மத்தின் தண்டனை இன்று நடக்கின்றது. வலியோரை அரியணை நின்று அகற்றுகின்றார் என்று எல்லோரும் மாளிகைகளை விட்டு ஓடி போய்கொண்டே இருக்கின்றார்கள். தர்மத்தின் தண்டனை. அதுக்காக வேண்டி ஓட வைக்கின்றவர்கள் நல்லவர்கள் சொல்லியும் இல்லை. ஏன்னா ஒரு குட்டையில் ஒரு மட்டை இன்னும் எங்களுக்கு விளங்கவில்லை. ஆனால் எங்களுக்கு விளங்க வேண்டியது ஒன்று என்னவென்று சொன்னால், இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை.